கேஸ் ஃபைல். முன்னாள் ஆளுங்கட்சியின் பிரதம கொறடாக்களுக்கு பணம் செலவிடப்பட்டுள்ள விதமே இது. எனக்கு முன்னர் பிரசன்ன ரணதுங்க ஆளும் கட்சியின் பிரதம கொறடா பதவி வகித்தார். அந்த நேரத்தில் 2 பிரதி கொறடாக்கள் இருந்தனர். சாகர காரியவசம் மற்றும் ஜயந்த கெடகுட ஆகியோரே அவர்கள். 3 உதவி கொறடாக்கள் இருந்துள்ளனர். கோகிலா ஹர்ஷினி குணவர்தன, ஜானக திசகுட்டி ஆரச்சி, மதுர விதானகே, இவ்வாறு மொத்தம் 6 பேர் இருந்துள்ளனர். இவர்கள் 2016ஆம் ஆண்டு முதல் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றிக் கொண்டுள்ளனர். ஆளும் கட்சியின் பிரதம கொறடாவுக்கு மாதந்தோறும் கூடுதலாக 16,250 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகின்றது. ஒரு கார் மற்றும் 600 லிட்டர் பெட்ரோல் உதவித்தொகை மாதாந்தம் வழங்கப்படுகின்றது. கூடுதலாக இந்த பிரதி கொறடாவுக்கு பிரதி அமைச்சருக்கு இணையான வசதிகள் வழங்கப்படுகின்றன. பிரதி கொறடாவுக்கு பிரதி அமைச்சருக்கு இணையான தனிப்பட்ட பணிப்பாளர்கள் மற்றும் சலுகைகள் வழங்கப்படுகின்றன. அதற்கமைய ஒரு பிரதி அமைப்பாளருக்கு 15 பணியாளர்கள் இருக்கலாம். முன்னைய ஆண்டில் சுமார் 30 பணியாளர்கள் இருந்தனர். ஒவ்வொரு உதவி கொறடாவுக்கும் 10 ஊழியர்கள் இருந்துள்ளனர். ஆளும் கட்சியின் கொறடாவுக்கான அலுவலகத்தில் 60 பேருக்கு இருப்பதற்கு கூட இடமில்லை. 6 ஆளும் கட்சி அமைப்பாளர்களையும் அவரது ஊழியர்களுடன் சேர்த்து மாதாந்தம் 74,37,255 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபாய். 2024ஆம் ஆண்டு ஒரு பிரதி கொறடாவுக்கு வட்டி அடிப்படையில் வாங்கிய வாகனங்களுக்கான கட்டணம் டிசம்பர் 2023 முதல் செப்டம்பர் 2024ஆம் ஆண்டு வரை மாதத்துக்கு 2,55,000 ரூபாய் வீதம் 24,90,500 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இது கோட்டாபய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் காலமாகும். இந்த புள்ளி விபரங்களை உதாரணமாக கொண்டால் முந்தைய 49 மாதங்களில் ஆளும் கட்சியின் கொறடாவின் அலுவலகத்துக்கு மட்டும் சுமார் 3,773 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரியில் ஆளும் கட்சியின் பிரதம கொறடா அலுவலகத்தில் எமது செலவு 1,80,000 ரூபாவாகும். கௌரவ சபாநாயகரே, 2016ஆம் ஆண்டு முதல் 14 ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுக்கள் நிறுவப்பட்டுள்ளன. அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவது தொடர்பில் விசாரிக்க ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழு அமைக்கப்பட்டது. 662.34 லட்சம் ரூபாய் அதற்காக செலவிடப்பட்டுள்ளது. இறுதியாக அதுவும் முடிந்துவிட்டது. காணாமல் போனவர்கள் பற்றிய முறைப்பாடுகளை விசாரிக்க ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. அதற்காக 144.6 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. அதனையும் காணவில்லை. எந்த அறிக்கையிலும் இல்லை. இது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணை அறிக்கை. அதற்காக 1,063 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. ஊழல் தடுப்பு அலுவலகத்தின் விசாரணைக்கு 3.5 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 2015, 16, 17, 18, 19களில் அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பான அறிக்கைகளுக்காக 8.42 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. சுங்கத்துறைக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்களை விசாரிப்பதற்காக ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கான செலவு 3.18 மில்லியன் ரூபாவாகும். 14 ஜனாதிபதி ஆணைக்குழுக்களுக்கு மொத்தம் 530.1 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இந்த 14இல் எது வேகமாக செயற்பட்டது என்று கூற முடியாது. 2022 மார்ச் 31 முதல் 2022 மே 15 வரை பதிவான வன்முறை சம்பவங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை தீர்மானிப்பதற்கான விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதுவே 13வது ஆணைக்குழு. லக்ஷ்மண் பெரேரா, கெஸ்பேவ மேயர், பெறப்பட்ட இழப்பீடு 69.6 மில்லியன் ரூபாய். மொரட்டுவை மேயர் சமன்லால் பெர்னாண்டோ 73,44,000 ரூபாய். மேயரின் மகன் ரமேஷ் சாணக்க பெர்னாண்டோவுக்கு 18,88,300 ரூபாய். கொடுக்கப்படும் தொகை சிறியதல்ல. இலக்கம் 244 இஸ்ருபுர நிதாஸ் மாவட்ட அனுராதபுரம் WM ஞானவதி சிவப்பு நூல் கட்டிக்கொண்டவர்கள் நினைவிற்கும் 28 மில்லியன் ரூபாய். இதுவே ஞானக்காவுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டுத் தொகையாகும். இந்த செலவு தலைப்பின் கீழ்தான் எமது நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகளின் பராமரிப்பு பற்றியும் பேச வேண்டியுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு 2.53 மில்லியன் ரூபாய். கோட்டாபய ராஜபக்சவுக்கு 11.02 மில்லியன் ரூபாய். 2024ஆம் ஆண்டுக்கு மாத்திரமே இது. மைத்ரிபால சிறிசேனவுக்கு 18.57 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. திருமதி ஹேமா பிரேமதாசவுக்கு 3.04 மில்லியன் ரூபாய். திருமதி சந்திரிகா குமாரதுங்கவுக்கு 13.69 மில்லியன் ரூபாய். அது குறைந்துள்ளதல்லவா? மஹிந்த ராஜபக்சவுக்கு 61.66 மில்லியன் ரூபாய். 2024ஆம் ஆண்டில் இந்த 6 பேருக்கும் செலவிட்ட செலவில் 56% மஹிந்த ராஜபக்சவுக்கான பராமரிப்புக்காக செலவிடப்பட்டுள்ளது. மூலதன செலவுகளை எடுத்துக்கொண்டால் அதில் 77% அவருக்கு சென்றுள்ளது. 110 மில்லியன் ரூபாய். 2024ஆம் ஆண்டில் மட்டும் நாட்டின் திரைசீரிலிருந்து 110.5 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளது. இந்த முன்னாள் ஜனாதிபதிகளின் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கின்றார்கள். பொறுத்திருந்து பாருங்கள். உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டால் நான் பின்னர் கூறுகின்றேன். நான் அதனை செய்வேன். இன்னும் 3 பேர் மட்டுமே உள்ளனர். நீங்கள் எனது நண்பர்கள்.
கடிதம் வருவதற்கு முன்னர் தயவு செய்து சென்று விடுங்கள். அவர்கள் இருந்த மாதத்தையும் நாங்கள் வந்த மாதத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சம்பளத்தில் மட்டும் 150 லட்சம் ரூபாயை குறைத்துள்ளோம். இந்த ஜனாதிபதி வந்த பிறகு ஒரு மாதத்தில் அதை நாம் குறைத்துள்ளோம். பயணச் செலவுகளில் 30 லட்சத்துக்கும் மேல் குறைத்துள்ளோம். 46 லட்சத்தை எரிபொருளிலிருந்து குறைத்துள்ளோம். இந்த மாதத்தில் ஏற்பட்ட செலவுகளை பற்றி நான் கூறுகின்றேன். வாகன பராமரிப்பில் 350 லட்சத்தை குறைத்துள்ளோம். நீர் மற்றும் மின்சார கட்டணங்களில் 150 லட்சத்தை குறைத்துள்ளோம். இதற்கு இணங்க ஊழியர்களை ஓரளவு கட்டுப்படுத்துவதன் மூலம் இந்த செலவுகளை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். இந்த நாட்டு மக்களுக்கு நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலமே நாட்டை இந்த நிலைமையிலிருந்து மீட்டெடுக்க முடியும். மக்களின் ஆதரவை பெறும் திறன் இதன் மூலமே ஏற்படும்.